அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 80. மூஞ்சல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மூஞ்சலுக்குள்ள குலசேகர பாண்டியன் உள்ளே வர்ற வரைக்கும் பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ இந்த போர் கருவிகளை எப்படி போர்க்களத்துக்கு கொண்டு வர்றாங்க, அங்கே நிர்வாகம் எப்படி நடக்குது, இதை பற்றியெல்லாம் நிறைய தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தில். மூவேந்தர்களும் வந்திருக்காங்க. இப்போ இந்த போர் கருவிகளெல்லாம் எங்கே வைப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அரங்கு ஒன்று நிர்மாணித்தாங்க 3 இடங்களில். பாண்டியனோட பேரரங்கு இந்த மூஞ்சலுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. சேரனோட அரங்கு தெற்கு பக்கமாக இருந்துச்சு, மூஞ்சலுக்கு தெற்கு பக்கம். சோழன் மூஞ்சலுக்கு வடபுறமும் வச்சாங்க. மூவேந்தர்களுக்கும் பயன்படுத்துகிற அத்தனை போர்க்கருவியும் இந்த அரங்கில் தான் சேகரித்து வச்சாங்க. ஒவ்வொரு அரங்கும் எவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா இந்த மூஞ்சலே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த மூஞ்சல் அளவுக்கு இருந்துச்சு, அந்த பரப்பளவுக்கு. அதுக்கு உள்ள 10 கூடாரங்கள் வேறு இருக்குது இந்த அரங்கத்துக்குள்ளே. ஒவ்வொரு கூடாரத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை வச்சாங்க. இந்த ஆயுதங்களை ஒழுங்குமுறைப்படி அடுக்கி வைக்கிறது, எப்போ தேவையோ அப்பையெல்லாம் நாள்தோறும் அதை எடுத்து போர்க்களத்துக்கு அனுப்புறது, இந்த வேலையை செய்கிறதே ஒரு தனி கலை. இந்த கலையை யார் தெரியுமா செய்வாங்க? அவங்க பேர் ஆயுதவாரி. இந்த போர்க்களத்தில் 4 வகையான வில் பயன்படுத்துவாங்க, 13 வகையான அம்புகள் பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிற 13 வகை அம்புனா ஒவ்வொரு விதமான அம்புக்கட்டையும் தனித்தனியாக அடுக்கி வைக்கணும், அப்போ தான் எடுக்க வசதியாக இருக்கும். களத்துக்கு போகிற வீரன் கையில் என்ன மாதிரி வில் வச்சுருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரியான அம்புகள் அந்த ஒரு கடைக்கோடி வீரனோட அம்புரா துணிக்கு கூட சரியாக போகணும். ஆயுதங்களை இந்த படைக்கல பேரரங்கு இருக்குல்ல, அங்கேருந்து வீரர்களோட போர் பாசறைக்கு எப்போ கொண்டு போவாங்கன்னா நள்ளிரவுலேயே கொண்டு போயிடுவாங்க. பொழுது விடிகிறப்ப அந்த பாசறையில் என்னெல்லாம் வீரர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அவங்க கண்ணு முழிக்கிறப்ப அந்த பாசறையில் இருக்கணும். கண்ணு முழிச்சதுமே என்ன எடுத்துக்கோன்னு அந்த ஆயுதங்கள் எல்லாம் அந்த வீரர்களை கூப்பிடணும். அது எல்லாம் நடக்கணும்னா அதுக்கு ஆயுத வாரி தான் பொறுப்பு. இப்போ அந்த படை பிரிவுகள் நிறையா இருக்குன்னு பார்த்துருக்கோம்ல, அந்த பிரிவுகளோட தன்மைக்கு ஏற்ப ஒரு பிரிவுக்காரவங்க ஒரு வகையான வில்லை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த வகை வில்லுக்கு பொருத்தமான அம்புக்கட்டுகள் இந்த படைப்பிரிவினர் இருக்கிற பாசறைக்கு சேரணும். எங்கேயாவது கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சுன்னா அதிகாலையிலே ஆரம்பிச்சிடும் பிரச்சனை. அதனால் இந்த ஆயுதவாரியோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்க்களத்தில் தளபதிக்கு எந்த மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கோ, மரியாதை இருக்கோ, அந்த மாதிரி இந்த போர்க்கள கொட்டிலில் பெரிய ஆள் அப்படிங்கிறவர் இந்த ஆயுதவாரி தான். இந்த 3 பேரரசர்களுமே அவங்கவங்களோட படைக்கல பேரரங்குக்கு பயங்கரமாக அனுபவம் ஏறி இருக்கிற ஆளுகளை தான் ஆயுதவாரியை உட்கார வச்சுருந்தாங்க. சில நேரங்களில் தளபதியவே சமாளிக்க வேண்டிய வேலை கூட இந்த ஆயுதவாரிக்கு வந்துடும். ஏன்னா தளபதி இந்த மாதிரி ஆயுதம்தான் வேணும்னு கேட்பாரு, அந்த ஆயுதத்தோட இருப்பு கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க வேறு ஏதாவது ஆயுதம் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த ஆயுதத்தை கொடுக்கணும், நிலைமையை சமாளிக்கணும். அப்போ போர் நெருக்கடிகளுக்கு இடையில் அதிகம் சண்டை போட்டுக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த தளபதியோ ஆயுதவாரியுமாக தான் இருக்கும். அப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு தளபதியோ ஆயுதவாரியோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இணக்கமாக போக மாட்டுறாங்க அப்படின்னா போர்க்களத்தில் இருக்க நிலைமை மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அப்போது இந்த ஆயுதவாரி அப்படிங்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளை நியமிப்பாங்க அப்படின்னா, ரொம்ப பொறுப்பானவங்க, வயசானவராக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் தளபதி மதிக்கக்கூடிய ஒரு மனுஷராக இருக்கணும். ஏன்னா போர்க்களத்துக்கு நடுவில் அவங்களோட தேவைகளை இருப்புகளை பற்றி பேசிக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்கும் சில கணங்கள் தான் கிடைக்கும். அதுக்குள்ளே இவர் சொல்கிறத இவர் சரியாக புரிஞ்சுக்கணும், இவர் சொல்கிறத அவர் சரியாக புரிஞ்சுக்கணும், அனைத்து சொல்லாததையும் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பரிமாறிக்கிறவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளைத்தான் ஆயுதவாரியாக போட முடியும். 20 வகையான வாள்கள், 8 வகையான வேல்கள், 3 வகை குருவாள், தண்டம் 3 வகை, 3 வகை கேடயம், இது எல்லாமே எவ்வளவு இருக்குது, எந்தெந்த பாசறைக்கு எத்தனை அனுப்பணும், கடைசி வரைக்கும் இருப்பு குறையாமல் எப்படி சமாளிக்கணும்,
தேவைப்படுறப்ப உலைக்களத்திலிருந்து தேவையான ஆயுதங்களை எப்படி சீக்கிரமாக இதை கொடுத்து விடுங்க, அதை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி வாங்கணும், இது எல்லாத்துலேயும் ரொம்ப திறமையாக இருப்பாங்க இந்த ஆயுதவாரிகள். இங்கே மூவேந்தர்களோட படைக்கலை கொட்டிலில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே பரம்பமலையில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த போர்க்கள கொட்டில் ஆயுதங்களை பெரிய மரச்சாரங்களில் ஏற்றி அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தப்போ இங்கே எரளிமேட்டில் 3 குகை முழுக்க ஆயுதங்களை நெப்பிட்டாங்க. ஒவ்வொரு குகை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு 10 பனைமர நீளத்துக்கு உள்ளே போகும், அவ்வளோ நீளமான குகை. அப்படி 3 குகையை நெப்பிட்டாங்க. பரம்போட ஆயுத பொறுப்பாளன் யார் அப்படின்னா சிறுபாழி நகரை சேர்ந்த முதுவேலன் அப்படின்னு ஒருத்தர். இந்த குகைகளுக்குள்ள விளக்குகள் எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உள்ளே இருக்கிற ஆயுதங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு ஏதுவாக மரச்சாரங்களை அடிக்கிற வேலையை 2 நாளில் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆயுதங்களை அடுக்குனாங்க. இந்த வேலையெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னா போர்க்களத்துக்கு போக முடியாத வயசானவங்க மட்டும்தான் இந்த வேலைகளை பார்த்தாங்க. வில்லு பரம்பமலையில் எப்படி செய்வாங்க அப்படின்னா மூங்கிலில் செய்வாங்க. குமிழங்கொம்பு அப்படிங்கிற ஒரு மரக்கொம்பில் வில் செய்வாங்க. உலோகத்தில் ஆன வில் பரம்பில் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இப்போ வேந்தர்களோட தரப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்கள வீரர்களும் தளபதிகளும் உலோக வில் தான் பயன்படுத்துவாங்க. மற்ற வீரர்கள் எல்லாருமே பனைமட்டையில் மூங்கிலில் ஆன வில் தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி 5, 7 அல்லது 9 முடிச்சு இருக்கிற வில்களைத்தான் வேந்தர்களோட படையில் இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க. பெரும்பாலான முன்கள வீரர்களும் தளபதிகளும் அவங்களோட வில்லில் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சின்ன விரல் பருமன் அளவுக்கு முறுக்கப்பட்ட பட்டு நூலில் செஞ்ச நாணத்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த பக்கம் பரம்பு வீரர்கள் அத்தனை பேரும் குறுங்காது முயலோட குருதியில் ஊற வச்ச நான். இந்த குறுங்காது முயலோட குருதியில் நான் ஊற வச்சா எப்படி இருக்கும், ஏன் ஊற வைக்கிறாங்க, இது எல்லாம் நம்ம விவரமாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த நான் பூட்டின வில்லை தான் பயன்படுத்துவாங்க. அதோட இரும்பு கிட்டம், சிரட்டைக்கறி, புளிய விதை இது 3ஐயும் நல்லா கருவேலஞ்சார விட்டு இடித்து அதோட கூழாங்கல் மாவை சேர்த்து ஆயுதங்களுக்கான வடி, அதாவது கம்பு மாதிரி இருக்கிற அந்த உருவத்தை உருவாக்குவாங்க. இப்போ 3 குகையில் ஆயுதங்களை நெப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. 4வது 5வது குகையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசாக ஆயுதங்களை உருவாக்குறதுக்கான உலைகள் அமைச்சிட்டாங்க. உலைகளோட தன்மைக்கு ஏற்ப குகைகளுக்கு வெளியில் அதை பல இடங்களில் வச்சாங்க. சின்ன உலை அப்படின்னா காத்தடிக்காத ஒரு ஒடுங்கின பகுதி தான். ஏன்னா அந்த மாதிரி காத்தடிக்காமல் அந்த நெருப்பு ரொம்ப ஆடாமல் இருக்கிற இடத்துல தான் இந்த நுனி பகுதியில் விளிம்பு அப்புறம் கூர் முனையில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அதெல்லாம் அப்போ தான் பண்ண முடியும், நுணுக்கமான வேலைகள் எல்லாமே. மற்ற காலங்களில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே ஆயுதங்களை பெரிய பெரிய உலைகளில் அடித்து வடித்து வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் ஏற்கனவே அந்த 3 குகையில் வச்சுட்டாங்கல்ல. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஏற்கனவே இப்படி அடித்து வச்ச அத்தனை ஆயுதங்களையும் போருக்கு அதை பயன்படுத்துறதுக்கு தக்கன மாதிரி ஒரு இறுதி வடிவம் குடிக்கிற வேலை தான் இப்போ 4வது 5வது குகையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் புதுசாக ஆயுதங்கள் உருவாக்குற வேலை கிடையாது, இருக்கிற ஆயுதங்களை போர்க்களத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இறுதிக்கட்ட வேலையை பண்ணுறாங்க. என்ன மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னா இந்த பரம்பு வீரர்கள் பயன்படுத்துகிற வாள்கள் எல்லாத்தையுமே கலவை தொட்டியில் 10 நாள் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை போர்க்களத்துக்கு எடுத்துக்கிட்டே போகணும். பொதுவாக பரம்பு வீரர்கள் வாள் பெருசாக பயன்படுத்தினது கிடையாது போர்க்களத்தில், அந்த வாய்ப்பே அவங்களுக்கு கிடைச்சதில்ல. ஏன்னா பரம்போட வில்படையே எதிரியை முழுமுற்றா அப்படியே அழிச்சிரும். வாளோட வேலை ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த போர்க்களத்தில் வாள் வீச்சுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அதனால் ஏகப்பட்ட கலவை தொட்டிகளை உருவாக்கி வச்சாங்க. கொடிக்கள்ளி சாம்பல், புறா வச்சம், இறக்கல பால், எலி சக்கை, இந்த மாதிரி ஒரு கலவை. அந்த கலவையில் உலோகங்களை நாள் கணக்கில் ஊற வச்சாங்க. ஏன் அப்படின்னா இந்த கலவையில் ஊற வச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு போதும் அந்த வாள் மொட்டையாகாது. வேறு எந்த உலோகத்தோட மோதினாலும் சரி, கருங்கல் பாறையில் மோதினா கூட இந்த வாளுக்கு சின்ன பாதிப்பு கூட வராது. மொனம் எளிதில் மழுங்காது. வாய்ப்பு கிடைக்கும்னா நல்லா எதிரியோட வாயை வேணால் பிளந்து இறங்குமே தவிர
முனம் அழுங்காது. பரம்பு வீரர்கள் பயன்படுத்துகிற இந்த வகையான வாளுக்கு நிகரான கூர் வலு இருக்கிற வாள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கலவை தொட்டியில் வேறு என்னெல்லாம் ஊற வச்சாங்க அப்படின்னா, நல்லா உள்ளங்கை அளவு அகலம் இருக்கிற கூர்முனை ஆயுதம், அந்த ஆயுதத்தை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா மூவிலை வேல் அப்படின்னு ஒன்று செஞ்சாங்க. பரம்போட தனித்துவமான ஆயுதம் இது. வேறு எங்கேயுமே இந்த ஆயுதம் செய்ய மாட்டாங்க. வேலோட முனையில் 3 இலை மாதிரி விரிஞ்சு இருக்கும். அதில் கல் ஊசிகளையும் இரும்பு எக்கு ஊசிகளையும் அதே மாதிரி பன்றியோட முன் கொம்புனால் செய்யப்பட்ட ஊசிகளையும் அதில் நல்லா பொதிச்சு வச்சுருவாங்க. இந்த மூவிலை வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப காலம் தேவைப்படும். அதனாலேயே இதை கொஞ்சம் அளவு கம்மியாக தான் செஞ்சுருப்பாங்க. எதிரிகளோட பயன்பாட்டுக்கு அரிதாக தான் கொடுப்பாங்க. வலிமை இருக்கிற வீரன் ஒருத்தன் நல்லா குறிதவராமல் எரிஞ்சிட்டான் அப்படின்னா எதிரியோட தேர் முறிஞ்சு கீழே சரியும், போர் யானையை ஒரே எரியில் வீழ்த்திடும். அந்த மாதிரி ஒரு ஆயுதம் இது மட்டும்தான். பேரரசுகளோட வலிமை எப்போவுமே எதில் இருக்குது அப்படின்னா எண்ணிலடங்காத மடங்கு ஆயுதங்களை இடைவிடாமல் போர்க்களத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறதுல தான் இருக்குது. சரி, போர்க்களத்துக்கு இந்த அரங்கிலிருந்து எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா, ஒரு யானை மேலே ஏற்றுற ஆயுதங்களை வச்சு 100 வீரர்களை கொண்ட படைப்பிரிவு நாள் முழுக்க சண்டை போடலாம். அப்போ எத்தனை யானை வேணும்? ஆயுதங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு மட்டும் 100 யானைகள் ஆயுதவாரியோட உத்தரவுக்கு காத்து நிற்கிது. அந்த யானையை எதிரி வீழ்த்திடக்கூடாதுல்ல, அதனால் உடம்பு முழுக்க கவசம் போட்ட யானைகள். இந்த யானைகள் ஆயுதங்களை சுமந்துக்கிட்டு போர்க்களத்துக்குள்ளே போகிறப்ப எதிரி படையினால் அதை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, ஆயுதங்கள்லாம் என்னெல்லாம் பார்த்துட்டோம்? வாள், வேல், அம்பு, இதெல்லாம் தாக்குற ஆயுதங்கள். காக்கிற ஆயுதங்கள் எது? கவசம், கேடயம். இந்த பேரரசுகளோட படைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, தளபதிகளுக்கு முதல் நிலை வீரர்களுக்கு மட்டும்தான் மெய்யுறை கவசங்கள், அதாவது உடம்புக்கு போட்டுக்கிற கவசங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் வாழ்வீச்சாளர்கள் எல்லா பேருக்குமே 3 வகையான கேடயங்கள் கொடுத்துருவாங்க. இப்போ சோழனோட கேடயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்வீச்சாளன் நல்லா சுழன்று தாக்கலாம் அந்த கேடயத்தை வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதுவாக இருக்கும். சோழனோட கேடயம் அதே அளவு வலிமை, ஆனால் எடை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய பேர் சோழனோட கேடயத்தை பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த பக்கம் பாண்டியனோட கேடயம் ரொம்ப வலுவாக இருக்கும். யானையே அந்த கேடயத்துக்கு மேலே ஏறி நின்னா கூட அது நெளிஞ்சு கொடுக்காது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ பரம்பில் இந்த காக்கிற ஆயுதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பரம்பில் கடந்த காலங்களில் வாட்படை பெருசாக தேவைப்படலைல்ல, அதனால இந்த கேடயத்துக்கான தேவையுமே பெரிய அளவில் இல்லை. இப்போ தான் இவங்களுக்கு அந்த தேவை புரியுது. அதை உருவாக்குறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை அப்படின்ட்டாரு முதுவேலன். ஆனாலும் முரியநாசான்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது இல்லையா, அதனால் வந்ததுக்கப்புறம் ஆலோசனை கேட்டார். அவரும் கொஞ்சம் குறிப்பெல்லாம் சொல்லி அதோட அடிப்படையில் வேலையை ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மெய்யுறை, உடம்பில் போட்டுக்கிற அந்த மெய்யுறை தயாரிக்கிறதுக்கு ஆசான் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சிவப்பு சித்திர மூலக்கொடியும் செங்கோடி வேலி இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எளிதில் எடுக்க முடியாது, எங்கேக்கோ ஒன்று தான் முளைச்சி கிடக்கும். பரம்பில் இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் மெய்யுறையை தயாரிக்க தேவையான அளவு கொடிகளை இந்த சமயத்தில் பறிச்சுட்டு வர்றது எளிது இல்லை. ஆனால் வேறு வழியும் இல்லை. முடியன்னு உத்தரவு போட்டார். நாகக்கரட்டுக்கு சேர்ந்த வீரர்கள் மட்டும் அவங்கள அங்கே இருக்க வச்சுக்கிட்டாங்க. பல்வேறு பகுதிகளிலிருந்து வீரர்கள் எர்லிமெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இந்த செய்தியெல்லாம் அனுப்பிட்டாங்க. பரம்பு மலையில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தியை கொடுத்துட்டாங்க. எல்லாம் இந்த மூலிகைகளை தேடிக்கிட்டே தான் வர்றாங்க. கிடைக்கிற மூலிகைகளை காலந்தாழ்த்தாமல் எர்லிமெட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிறது ஒரு உத்தரவு. இப்படி வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த மூலிகை கொடிகளை வச்சு மெய்யுறை தயாரிக்கிற வேலையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, கல்லில் அரைச்சி தயாரித்து நிழலில் உலர்த்தி ஈரம் போக்கணும். அந்த நிழல் தேவை அப்படின்னா குகைகளுக்குள்ளே இதெல்லாம் உணர்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
இப்படி வேலை மும்மரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் பாரியும் கபிலரும் வேட்டுவன் பாறையிலேருந்து எரளிமேட்டுக்கு நோக்கி கிளம்புனாங்க. இத்தனை நாளாக பாரி வேட்டுவன் பாறையிலே இருந்ததுக்கு போர் தயாரிப்பு நோக்கி மனம் அவ்வளவா ஒன்றி போகலை பாரிக்கு. ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக சில தயாரிப்புகளை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால தான் அதை ஏற்றுக்கிட்டான். சரி, தேக்கணும் முடியணும், செஞ்சு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரி வேட்டுவன் பாறையிலே தங்கிட்டான். இன்றைக்கி காலையில் தான் எரளிமேட்டுக்கு கிளம்புனான். நடுப்பகலில் நெடுங்குன்றுக்கு வந்தாங்க. நெடுங்குன்றிலிருந்து பார்த்தா அங்கேருந்து சமதளத்தில் கண்ணுக்கற்ற தொலைவு வரைக்கும் வேந்தர்களோட படைகள். இந்த நெடுங்குன்றை கடந்ததுமே என்ன இருக்குது? நாகக்கரடு. இந்த கரடு முழுக்க பரம்பு வீரர்கள் இருந்தாங்க. நீலனும் உதிரனும் கரட்டோட 2 பக்க எல்லைகளில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. குதிரைகள் நிற்காம போய்கிட்டே இருக்குது. வீரர்கள் உற்சாகமாக ஒலி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. பாரி கபிலரோட பயணம் மாலை வரைக்கும் போச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே கரடு முழுக்க பரம்போட வீரர்கள், சமவெளி முழுக்க வேந்தர்களோட படை. எங்கே திரும்பி பார்த்தாலும் மனித தலை. நாகக்கரட்டை விட்டு இறங்கி எரளிமேட்டை நோக்கி மேலே ஏற குதிரை அப்படியே பாரி திருப்பினார். அந்த இடத்துல என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, தேர்களை செய்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பரம்பு மலையோட தேர் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுவும் முக்கியமாக போருக்கு பயன்படுத்துகிற தேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விவரமெல்லாம் பார்த்ததில்ல. இல்லை, இப்போ அந்த இடத்துல பாரி குதிரையை திருப்பினது பார்த்தா எண்ணிலடங்காத தேர்கள் வரிசையாக நிப்பாட்டியிருக்காங்க. பாரியும் கபிலரும் அந்த இடத்துக்கு வந்தது குதிரையை இழுத்து நிப்பாட்டிட்டாங்க. கபிலரோட கண்களில் அப்படி ஒரு வியப்பு. ஒரே ஒரு கட்டையில் நடுமரத்தை வச்சு எளிய முறையில் ஒரு தேர். வேட்டூர் பழையனும் காலம்பனும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க. தேரோட உறுதி எப்படிப்பட்டது அப்படின்னு அந்த தேரை செஞ்ச கலைஞர்கள் எல்லாமே பாரிக்கு விளக்குனாங்க. நிப்பாட்டி வச்சுருந்த தேர்களை விட்டு பாரியோட கண்கள் எளிதில் வெளியில் அகலலை. இந்த தேர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எரளிமேட்டை நோக்கி குதிரையை செலுத்தினாங்க. உலை களங்களும் குதிரை கொட்டடிகளும் உணவு சாலைகளும் எரளிமேடு முழுக்க நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் வீரர்கள் வேலை செய்கிறாங்க. கூழையனோட சத்தம் இடது பக்கம் மூலையில் கேட்டுக்கிட்டு இருக்கு. வாரிக்கையன் இப்போ தான் 3வது குகையிலிருந்து வெளியில் வராரு. கீழே இருந்து பாரியும் கபிலரும் வந்துக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு மேலே வர்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அவர் நகரலை. பாரியோட குதிரை முன்னால் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து கபிலர் வந்துக்கிட்டு இருந்தார். குகையோட வாசலுக்கு வர்ற வரைக்கும் அங்கே நின்று பார்த்தாரு வாரிக்கையன். பாரி இறங்கினதுமே அப்படியே மகிழ்ந்த முகத்தோடு கூப்பிட்டார். என்ன நெடுநேரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேலேருந்து எங்களை அப்படின்னு கேட்டான் பாரி. இல்லை, உன் பின்னால் வந்துக்கிட்டு இருந்தது கபிலனா இல்லை கூழையனான்னு தெரியல அப்படின்னாரு. ஏன் பார்வை தெளிவாக இல்லையா அப்படின்னு கேட்டான் பாரி. போர் வீரன் மாதிரி மலையேற்றத்தில் கூட குதிரையை இயல்பாக இயக்கிற தெளிவு ஒரு புலவனுக்கு கிடச்சிருச்சுல, அதுதான் இந்த குழப்பம் அப்படின்ட்டாரு. கபிலருக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. பாரி சொன்னான், உங்களையோ அவர் போருக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு கிட்டான். 3 பேரோட சிரிப்பு குகை முழுக்க எதிரொலிச்சது. சரி, இந்த பக்கம் பேரரசர்களோட இடத்துல போர் கருவிகளோட நிலைமை எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மூவேந்தர்கள் இவங்களுக்கு உள்ள சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். அப்படின்னா மூவேந்தர்களும் இந்த மூஞ்சலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே மூஞ்சல் நகரே களகட்ட ஆரம்பிச்சிருச்சு. பேரரசர்கள் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சந்தித்து ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. ரத்தின கல்லு பதிச்ச ஆரங்களை பாண்டியனுக்கும் சோழனுக்கும் கொடுத்தான் உதயஞ்சேரல். செங்கன சோழனும் அவனோட சிறந்த பரிசமத்தை 2 பேருக்கு கொடுத்தான். குலசேகர பாண்டியன் என்னடான்னா மிச்ச 2 பேரையும் முத்துக்கள்லேயே குளிக்க வச்சிட்டாரு. 3 பேரும் ஹிப்பாலஸுக்கு அளவே இல்லாத நன்றி தெரிவித்தாங்க. இசை கூத்து இரவு முழுக்க. இப்போ நாட்கள் நகர நகர அடுத்தடுத்த கட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாச்சு. படைகளோட பிரிவுகளை ஏகப்பட்ட சேனைகளாக வகுத்தாங்க. ஒரு மொத்த படையை சேனைகளாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு சேனைக்கும் தலைவர் பேர் சேனை முதலி.
12 சேனைகளை கொண்ட ஒரு பெரிய பிரிவுக்கோட தலைவன் வந்து சேனை வரையன். அதே மாதிரி படைகள் என்ன வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்படை, வாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை அப்படின்னு 5 படைகள். இந்த 5 படைகளுக்கும் 5 தளபதிகளை வந்து தேர்வு செய்யணும்ல. விற்படைக்கு வந்து துடும்பன், வாழ்படைக்கு சாகலைவன், குதிரைப்படைக்கு உருமன்கொடி, தேர்ப்படைக்கு நகரி வீரன், யானைப்படைக்கு உச்சங்காரி, இப்படி தளபதிகளை வந்து முடிவு பண்ணாங்க. இந்த 5 தளபதிகளையும் கட்டுப்படுத்துகிற தலைமை தளபதிக்கு பேர் மகா சாமந்தன். இந்த பெரிய பொறுப்புக்கு யார் தெரியுமா? நம்ம கருங்கை வாணன். அதே மாதிரி போர்க்களத்தில் ஆயுதம் யார் ஏந்துவாங்க முதல்ல அப்படின்னா, சோழனோட சார்பில் வந்து உதயஞ்சேரல், சேரனோட சார்பில் உதயஞ்சேரல், சோழனோட சார்பில் சோழவேலன், பாண்டியனோட சார்பில் புதிய விருப்பன். 3 வேந்தர்களும் ஒரே படை அணியில் நின்று ஆயுதம் ஏந்த போகிற இந்த பெரிய போரோட தொடக்க சடங்குக்கு நாள் குறிக்கணும்ல. கணியர்களை கூப்பிடணும், ஆலோசனை கேட்கணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 3 நாட்டு கணியர்களும் 3 வேறு விதமான குறிப்புகளை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த போரில் அடைய போகிற வெற்றி வந்து பொது தான், ஆனால் இழப்போட தன்மை வந்து பொதுவாக இருக்க வாய்ப்பில்லை. 3 பேருக்கும் வேறு விதமாக தான் அமையும். ஒவ்வொருத்தருமே அவங்கவங்களுக்கு இழப்பு அதிகம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் போர் செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாளும் குறிப்பாங்க. அப்போ இதுதான் 3 பேருக்குள்ளேயும் ஒரு ஆழமான விளைவு உருவாக்குற ஒரு செயல். அதனால் இதை ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்னு நினச்சார் முசுகுந்தர். முசுகுந்தர் முதற்கட்டமாக என்ன பண்ணார் அப்படின்னா, குலசேகர பாண்டியன் கிட்ட போய் இதை பற்றி பேசினார். 3 பேரையும் ஒத்துக்க வைக்கிற மாதிரி வேலைகள் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் அந்துவன் வந்தான். கையில் வரைபடம் ஏந்தின பட்டு துணியோடு என்னை வந்து பார்த்தான். பவளவந்திகையோட காலடி குறிப்பை வச்சு தான் வேந்தர்களோட பாடி வீடு எல்லாமே நம்ம கட்டியிருக்கோம். அதே குறிப்போட அடிப்படையில் தான் நம்ம நாள் குறிக்கணும்னு சொன்னான். ஆனால் மற்ற 2 அரசர்களும் கணியர்களும் இதை ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாது. ஏன்னா பவளவந்திகை வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தது இல்லையா. அவங்களோட நாட்கணக்குகள் வந்து வேறு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தளபதிகளை நம்ம தேர்வு செஞ்சது மாதிரி அவ்வளவு எளிதில் வந்து நம்ம நாளை குறிச்சிட முடியாது. தளபதிகள்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட வீரத்தை பற்றி தெரியும். அதனால் வந்து ஒத்துக்கிடுவாங்க. இது வந்து நாள் குறிக்கிறது அப்படிங்கிறது உணர்வோடையும் நம்பிக்கையோடையும் கலந்தது. அதனால் கவனமாக சிந்திச்சு நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசினாங்க. சரி, இதுக்கு நீங்கள் என்ன வழி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அரசர் குலசேகர பாண்டியன். யோசித்தேன், ஒரே ஒரு வழி தான் இருக்குது. தமிழ்நிலத்தோட அத்தனை கணியர்களும் பேராசானா ஏற்றுக்கிட்டவர் வந்து திசைவேளர். அவரை வரவழைச்சு நாள் குறிப்போம், மற்ற பேரரசர்களும் அதை ஏற்றுக்குவாங்கன்னாரு. குலசேகர பாண்டியனுக்கு திசைவேளரை பற்றி நல்லா தெரியும். அவரோட கருத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அறிவு செருக்கோட அடையாளம். அவரை கையாளுறதுங்கிறது ரொம்ப ஆபத்து. ஆனால் 3 பேரும் ஏற்றுக்கிற ஒரு பொது மனிதர் இப்போ தேவை. அதுக்கு வந்து திசைவேளர் தான் பொருத்தம். சரின்னு சொல்லிட்டாரு. மற்ற 2 பேரரசர்களுக்கும் இந்த ஆலோசனையை சொன்னாங்க. 2 பேருமே ஏற்றுக்கிட்டாங்க. அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு திசைவேளரோட தலை மாணவன் அந்துவனவே அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பொதுவாக அவரோட இருப்பிடம் எங்கே அப்படின்னா பொதிகை மலையில். ஒருவேளை அங்கே இருந்தார் அப்படின்னா இங்கே வந்து சேர்றதுக்கு பல நாள் ஆகும். ஆனால் இப்போ அவர் வந்து வைகையோட ஓரத்தில் இருக்கிற ஒரு குன்றில் தான் இருந்தார். அதனால் 4 புறவி பூட்டின பெருந்தேரில் அவரை கூப்பிட்டு வர்றதுக்காக அங்கே போனான் அந்துவன். இரவு பகல் நிற்காமல் பயணித்து அவர் பக்கத்தில் போயிட்டான். ஆற்றோட வடகரையில் தான் இருந்தார். அதனால் வைகையோட வெள்ளத்தை கடக்க வேண்டிய தேவை கூட கிடையாது. ஆற்றங்கரையில் நாணல்கள் விலக்கி குடில நோக்கி வந்தார் திசைவேளர். காத்துக்கிட்டு இருந்த அந்துவனும் ஆசானை பணிஞ்சு வணங்கி இப்படி மூவேந்தர்கள் வர சொன்னாங்க. அந்த அழைப்பை பற்றி சொன்னான். பெரிய வெள்ளம் ஓடுற ஆற்றங்கரையில் நான் இருக்கேன். ஆனால் அள்ளி பருகிறதுக்கு குருதி கொண்டு வந்திருக்கிற நீ அப்படின்னாரு. அந்துவன் பதிலே சொல்லலை. நான் போர்க்களத்துக்கு வரமாட்டேங்கிறது மூவேந்தர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஏன் என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னாரு.
இதுக்கும் அந்துவன்கிட்ட பதில் இல்லை. குடிலுக்குள்ளே போயிட்டார். அன்னைக்கு முழுக்க காத்துக்கிட்டு இருந்தான் அந்துவன். மறுநாள் மாலையில் தான் குடிலை விட்டு வெளியில் வந்தார். மூவேந்தர்களோட அழைப்பை மறுக்க வேண்டாம், அங்கே போய் நம்ம நிலைமையை தெளிவுபடுத்திட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே காலையில் புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. திசைவேளர் எப்படிப்பட்டவர்னு மூவேந்தர்களுக்கும் தெரியும். ஆனால் திசைவேளர் பரம்புக்கு பரம்பில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கும் பரம்பில் இருக்கிற கபிலருக்கும் தான் தெரியும். இந்த செய்தி திசைவேளர் கிளம்புறதுக்கு சரின்னு சொல்லிட்டாருங்கிற செய்தி இரவோட இரவாக பயணித்து விடியிறப்ப மூஞ்சல் நகருக்கு போயிடுச்சு. ஐயோ, இந்த திசைவேளர் வருவாரோ மாட்டாரோ, ஏற்றுக்கு வர மாட்டாரோ அப்படின்னே பயத்தில் இருந்த முசுகுந்தருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா, இந்த மூஞ்சலில் எல்லாமே சிறப்பான தொடக்கமாக தான் இருக்குது. மூவேந்தர்களும் அவங்களுக்குள்ள இயல்பாக பேசிக்கிறதுக்கு அதிக காலம் எடுத்துக்கலை, சீக்கிரமாக நண்பர்களாயிட்டாங்க. தளபதிகளோட தேர்வில் எந்த சண்டையுமே வரலை. அதே மாதிரி சடங்குக்கான நாள் குறிப்புலையும் சிக்கலே உருவாகலை. திசைவேளரே வர்றேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன பிரச்சனை? எல்லாம் வெற்றி தான். இந்த மூஞ்சல் அமைச்ச நேரம், அதை அமைச்ச விதம், இது எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு பொதிய விற்பனோட கூடாரத்துக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தார் முசுகுந்தர். அப்போ தான் உதயஞ்சேரல் மாளிகையை விட்டு வெளியில் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளர்கள் ஒரு சின்ன ஓசை எழுப்பி எல்லாத்துக்கும் சொன்னாங்க. சாப்பிட போகிறாரு உதயஞ்சேரல் உணவு கூடாரத்தை நோக்கி. கூட போகிற நாகரையன் அரசர் உணவகத்துக்கு உள்ளே நுழைஞ்சதுமே அப்படியே வந்த வழியே திரும்பிட்டார். முசுகுந்தர் நிற்கிறத பார்த்து வந்தார். திசைவேளர் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையோ செய்தியை பரிமாறி சந்தோஷப்பட்டார் முசுகுந்தர். இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ முசுகுந்தருக்கு கேள்வி கேட்காம இருக்க முடியல. நம்ம முதல்ல இப்போ அந்த அரசரை பார்க்குறப்ப ஒரு சந்தேகம் இருந்துச்சுல்ல, முசுகுந்தருக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அதை கேட்காம இருக்க முடியல. என்னது? உதயஞ்சேரலோட தோளில் எப்போ பார்த்தாலும் ஒரு கருங்குரங்கு குட்டி உக்காந்துருந்துச்சு. அதை கேட்டார் நாகரையன்கிட்ட. உங்கள் பேரரசர் கூட எந்நேரமும் ஒரு கருங்குரங்கு குட்டி இருக்கே அப்படின்னாரு. நாகரையன் இந்த கேள்வியை எதிர்பார்க்கலை. பேரரசருக்கு பிடிச்ச உயிரினம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். எதையோ சொல்ல தயங்குறாருன்னு புரிஞ்சுது. கொஞ்சம் நேரம் கழித்து அவரே சொல்லிட்டாரு, உங்ககிட்ட மறைக்க விருப்பப்படலை, ஆனால் வேறு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சரியா? அந்த குட்டி எப்போ பார்த்தாலும்லாம் இருக்காது, சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் இருக்கும். சாப்பாட்டில் விஷம் இருந்துச்சு அப்படின்னா வாசனையை நுகர்ந்த கணத்திலேயே அந்த கருங்குரங்கு குட்டி சத்தம் போட்டு குதிக்கும், மலம் கழிக்கும். அதனால தான் அவர் கூடவே வச்சுருக்காரு. எங்கள் மருத்துவர்கள் சொன்ன பாதுகாப்பு ஏற்பாடு அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் மூஞ்சலில் எல்லாமே நடக்குது, மூவேந்தர்களும் ரொம்ப சீக்கிரமாக நண்பர்களாயிட்டாங்க அப்படின்னு நினச்ச முசுகுந்தர் மூவேந்தர்களுக்குள்ளேயும் பொது நம்பிக்கையை உருவாக்குறது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறத குரங்கு மூலமாக புரிஞ்சுக்கிட்டார். மறுநாள் காலையில் திசைவேளரோட இருப்பிடத்திலிருந்து கிளம்பினார். நல்லா அந்த 4 புறவிகள் பூட்டின பெரிய தேரில். அவருக்கு ஒரே மனக்குழப்பம். போர்க்களத்துக்கே போகாத மனுஷன் இல்லையா? பயணம் பண்ணி மறுநாள் போர் பாசறைக்குள்ள தேர் நுழைஞ்சிருச்சு. திரைச்சீலை வழியாக வெளியில் பார்த்துக்கிட்டே வந்தார். போர் நிலத்துக்கு வந்ததுமே அப்படியே பார்வையை தவிர்த்தார். தேர் நேர மூஞ்சலில் நின்றுச்சு. முசுகுந்தர் தயாராக இருந்து வணங்கி வரவேற்று கூட்டிகிட்டு போனார். இந்த பயண களைப்பு நீங்கிறதுக்காக கூடாரத்தில் கொஞ்சம் நேரம் தங்கி ஓய்வெடுக்க சொன்னார். மாலை ஆனதுக்கப்புறம் அவருக்கு முன்னால் உணவு பரிமாறினாங்க. 2 வாழை கனிகளை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. பேரரசர்கள் கூடுற நடு கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முசுகுந்தர் காத்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து திசைவேளர் புறப்பட கூப்பிட்டுக்கிட்டு முன்னால் நடந்தார் முசுகுந்தர். நடு கூடாரத்தில் மூவேந்தர்களோட சோழ வேலனும் புதிய விற்பனும் இருந்தாங்க. அரச குடும்பம் அல்லாத ஒரே நபராக அங்கே இருந்தது முசுகுந்தர். திசைவேளர் உள்ள நுழைஞ்சதுமே எல்லாரும் மரியாதை செஞ்சாங்க. அவருக்கான இருக்கையில் போய் உட்கார்ந்தார் திசைவேளர். குலசேகர பாண்டியனோட திசைவேளர் இந்த திருமணத்தை ஒட்டி இருந்த சமயத்துல எல்லாம் நம்மளும் கூட இருந்தோம். இந்த உதயஞ்சேரலும் செங்கன சோழனும் திசைவேளரை பார்த்து பல வருஷம் ஆகுது.
நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்க்குற 2 பேருமே அவரோட முதுமையை பார்த்து அப்படியே மனம் குவிச்சு வணங்கினாங்க. முதல்ல குலசேகர பாண்டியன் தான் பேச்ச ஆரம்பித்தார். இந்த மண் இதுவரைக்கும் பார்க்காத பெரிய போரை நடத்துறதுக்காக மூவேந்தரும் நாங்கள் சேர்ந்துருக்கோம். போர் சடங்குக்கு நாள் குறித்து கொடுக்கறதுக்கு தான் பேராசானவை அழைச்சோம் அப்படின்னாரு. பலி நிலத்துக்கு குறி சொல்கிற இழிசெயல் செய்யேன் அப்படின்னு இசைவள்ளரோட வார்த்தை வெடிச்சு மேலே கிளம்புறதுக்கு எத்தனை சிரிச்சு. ஆனால் பேரரசர்கள் கூடி இருக்கிற அவையில் கடுஞ்சொல் வேண்டான்னு மனசுக்குள்ள அதை நிப்பாட்டி வச்சுக்கிட்டார் திசைவள்ளர். அமைதி தான் நீடிச்சிச்சு. அவர் சொல்ல போகிற வார்த்தையை எதிர்பார்த்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மெல்லிய குரலில் கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டார், போரை தவிர்க்கிறதுக்கு வழி எதுவுமே இல்லையா? போர்க்களத்து சடங்குக்கு நாள் குறிக்கை வர கூப்பிட்டா போரை தவிர்க்கிறதுக்கான வழியை கேட்குறாரு. சேரனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு சடங்கோட தன்மை அதை பற்றி பேச ஆரம்பிக்கிற கணத்திலிருந்தே தொடங்கிடும். அது சார்ந்த எல்லா நிகழ்வுகளுமே அந்த சடங்கோட பகுதி தான். அது சார்ந்த செயலும் சொல்லும் சடங்குனால் ஏற்படுற விளைவை தீர்மானிக்கும். நாள் குறிக்க நிகழ்த்தப்படுற சடங்கை பற்றின பேச்சே இப்போ தடுமாற ஆரம்பிக்குது. எடுத்ததுமே உதயஞ்சேரலுக்கு இது நல்ல அறிகுறியாப்படலை. குலசேகர பாண்டியன் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறதுனே தெரியல. பேராசானோட பேச போகிறாங்க. அந்த உரையாடலில் கவனம் தேவை. அதனால் யாருமே பதில் பேசலை. அப்படியே அமைதியாக இருக்குது. கொஞ்சமாக பேச்சை மாற்றலான்னு யோசித்தார் குலசேகர பாண்டியன். வலது காலம் மடக்க முடியாமல் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டீங்க ஆசானே. இப்போ ஆசனத்தில் நல்லா சம்மணம் போட்டு உக்காந்துருக்கீங்க. எப்படி? சூழலை இலகுவாக மாற்றுறதுக்காக முசுகுந்தர் இப்போ இதுக்கு இந்த கேள்வியை போய் கேட்டார். அந்த பேச்சு மறுபடியும் பரம்பத்தான் ஞாபகப்படுத்துச்சு திசைவள்ளருக்கு. அங்கே பேசின புலிமு நாடு ஞாபகம் இருக்கா? இப்போ புலிமு நாடு மாதிரி இருந்துச்சு அவையோட அமைதி. வளமிக்க மண்ணை பாழ்படுத்துறது அறம் கிடையாது அப்படின்னாரு திசைவள்ளர். இல்லை ஆசானே, வளத்தை தானும் பயன்படுத்தாமல் மற்றவங்களையும் பயன்படுத்த விடாமல் தடுக்கிறது முறை இல்லையா அப்படின்னாரு முசுகுந்தர். சரி, பயன்பாட்டு உரிமை தான் இப்போ பிரச்சனை அப்படின்னா பேசித்திக்கலாம்ல. பேசியே பார்க்கல, நேர போர்க்களத்துக்கு போகிறது என்ன அறம் அப்படின்னு கேட்டார். மறுபடியும் அமைதி. இந்த இடத்துல சேரனோ சோழனோ பதில் பேச முடியாது. வயசில் மூத்த குலசேகர பாண்டியன் தான் பேசணும். இவங்க 2 பேரும் குலசேகர பாண்டியனவே பார்க்குறாங்க. குலசேகர பாண்டியன் குழப்பமாயிட்டார். ஐயோ, நம்மளே தேவையில்லாமல் சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டோமோ. எல்லா 3 ஆசான்களுக்கும் பொதுவான ஒரு பொது மனிதர் வேணும்னு நினச்சோம். அதனால தான் இவரை கூப்பிட்டோம். ஆனால் இப்போ 3 பேரும் பேசி இணங்க வைக்க முடியாத ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சுட்டோமோன்னு தோணுச்சவருக்கு. சரி, நீங்களே இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேள்வியை அந்த பக்கம் திருப்பிட்டார் குலசேகர பாண்டியன். திசைவள்ளர் இதை உண்மையில எதிர்பார்க்கலை. ஆனாலுமே அந்த கேள்வி அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சார். என்ன சொல்ல போகிறாருன்னு அவை வேற காத்துக்கிட்டு இருக்கு. 3 பேரரசுகளோட போற்றுதலுக்கு உரிய பெரும் புலவர் கபிலர் தானே பாரியோட உற்ற தோழர். அவர் மூலமாக பேசி பார்க்கலாமே அப்படின்ட்டார். 3 அரசர்களோட கண்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து திரும்பிச்சு. மறுமொழி வெளியில் வரல. திசைவள்ளர் சொல்கிறத மறுக்கிறதுக்கான காரணம் 3 பேர்கிட்டையுமே இல்லை. அமைதி நீடிச்சிச்சு. சம்மணமிட்ட காலை நீட்டி தொங்க விட்டார் திசைவேளர். இந்த இடத்த அறிவு கூர்மையோட கையாளணும், இல்லைன்னா போரோட தொடக்கமே சிக்கல். குலசேகர பாண்டியன் சொல்லிட்டார். சரி, பேச்சுவார்த்தைக்காக கபிலருக்கு அழைப்பு அனுப்புங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.